இது அன்பு பரோட்டமா? என்ன அன்புனா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அன்புனா என்னன்னு தெரியுமா? தீ பரோட்டம்னு சொன்ன உடனே பராசக்தி படத்துல அன்பு பரோட்டம் மாணிக்க தாக்கூர் போடுற அன்புனா என்னன்னா காங்கிரஸ் கட்சிக்கு தெரியுமா? கொத்து கொத்தாக 1.5 லட்சம் பேர் உங்க உடம்புல ஒரு தமிழ் ரத்தம் தானே, நல்ல தமிழ் ரத்தம், பச்சை தமிழ் ரத்தம், தூய தமிழ் ரத்தம் ஓடக்கூடிய ஒருத்தன், தமிழை தாய்மொழியா கொண்ட ஒருத்தன் காங்கிரஸ் கட்சியில மானத்தமிழன் எவனாவது இருப்பானா? மானத்தமிழன் இருப்பானா? தமிழ் தமிழ் தெரிந்த ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யும் போது உங்களுக்கு கூசல? உங்க உடம்பு உங்களுக்கு மனசு கஷ்டப்படல? இசைப்பிரியாவும் ஆயிரக்கணக்கான ஈழ சகோதரிகளும் பாலியல் வன்கொடுமை செய்யப்படும் போது உங்களுக்கு மனசு கஷ்டப்படல? அப்படின்னு நீ எப்படி தமிழனா இருப்ப? எப்படி உன் உடம்புல ஒரு தமிழத்தமா இருக்கும்? உனக்கு எப்படி தன்மானம் இருக்குன்னு சொல்ற? இந்தியா விரும்பிய போரைத்தான் நாங்க நடத்துறோம்னு சொல்லி கோத்தபய ராஜபக்சே சொல்றாரு. இந்தியா விரும்பிய போரை, இந்தியாவிலிருந்து நடத்தப்பட்ட போர், இந்தியா விரும்பிய போர் கிடையாது, இந்தியாவிலிருந்து நடத்தப்பட்ட போர், காங்கிரஸ் கட்சி நடத்திய போர். ஒரு ஈழம் என்கிற ஒரு தமிழருக்கான தனிநாட்டு கனவை சிதைத்து ஒரு மிகப்பெரிய மாபெரும் இயக்கத்தை, ஒரு நேர்மையும் உண்மையும் நிறைந்த தமிழ் தேசிய ராணுவத்தை அழித்த அந்த தலைவனை களத்துல வீழ்த்தியது இந்த காங்கிரஸ் கட்சி. அந்த வடு தமிழருடைய மனசுல ஆறி போயிருமா? அன்றைக்கு திமுக வந்து இதை விமர்சனத்தை வச்சிருந்தா திமுகவை நம்ம பாராட்டலாம், திமுகவை வாழ்த்தலாம். அன்னைக்கு கூட இருந்து துரோகம் செய்தது இதே திமுக. பதவிக்காக, பணத்துக்காக, 2G வழக்குக்காக காங்கிரஸோட சமரசம் செய்தது இதே திமுக. இன்னைக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கேட்டவங்க தான் தளபதி போன்றவர்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க, திமுக ஆட்கள் கொந்தளிக்கிறாங்க. அன்னைக்கு ஈழத்தமிழுக்கு துரோகம் செய்த போது அவங்க கொந்தளிக்கல, அமைதியா இருந்தாங்க. இதே ஜிஎஸ்டி, இன்னைக்கு சிறு குறு தொழிலை நாசமாக்கிற ஜிஎஸ்டி யார் விதை போட்டது? இதே காங்கிரஸ். நீட் யார் விதை போட்டது? இதே காங்கிரஸ். என்ஐஏ ஆள் தூக்கி சட்டம் யார் விதை போட்டது? இதே காங்கிரஸ். பண மதிப்பிழப்பு அவங்க கொண்டு வந்து செயல்படுத்த முடியல, மோடி செயல்படுத்தினாரு. நாசக்கார திட்டமா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த திட்டம், ஸ்டெர்லைட்டா இருக்கட்டும், இந்த மீத்தேனா இருக்கட்டும், கூடங்குளம் அணு உலையா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கையெழுத்து போடுறத கொண்டு வந்து இந்த நிலத்தையும் வளத்தையும் நாசமாக்கின கட்சி இந்த நாசக்கார காங்கிரஸ் கட்சி. தன்மானத்தை பத்தி பேசுறீங்க. ராணுவ வீரனுடைய உடலை பாதுகாக்க வாங்கக்கூடிய புல்லட் ப்ரூஃப்ல ஊழல் பண்ண கட்சி காங்கிரஸ் கட்சி. தன்மானத்தை பத்தி நீங்க பேசுறீங்க. ராணுவ வீரனுடைய துப்பாக்கியில ஊழல் பண்ண கட்சி, ஹெலிகாப்டர்ல ஊழல் பண்ண கட்சி, சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தில் ஊழல் பண்ண கட்சி, நிலக்கரில ஊழல் பண்ண கட்சி, இப்படி 50 ஆற்றல், நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் 50 ஆற்றலையும் ஊழல் பண்ண கட்சி காங்கிரஸ் கட்சி. ஏங்க, சின்ன குழந்தைகளுக்கு இந்த உணவு இடைவெளியில கடலை மிட்டாய் வாங்கி கொடுக்கல, ஸ்நாக்ஸ், அந்த கடலை மிட்டாய் வாங்கி கொடுக்கல ஊழல் பண்ண கட்சி காங்கிரஸ் கட்சி. இறந்து போன ராணுவ வீரனுடைய சவப்பட்டியில ஊழல் பண்ண கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த இறந்து போன ராணுவனுடைய மனைவிக்கு வீடு கட்டி கொடுப்பதில் ஊழல் பண்ண கட்சி காங்கிரஸ் கட்சி. ஊழலுடைய மொத்த வடிவம் காங்கிரஸ் கட்சி. தன்மானத்தை பத்தி, சுயமரியாதை பத்தி காங்கிரஸ் கட்சி பேசலாமா? நேர்மையை பத்தி காங்கிரஸ் கட்சி பேசலாமா? இதெல்லாம் திமுக தெரியாதா? என்னையே தெரியும். ஜிஎஸ்டிக்கான விதையை போடுறது காங்கிரஸ் தெரியும், நீட்டுக்கான விதையை போடுறது காங்கிரஸ் தெரியும், ஈழத்தமிழை கொண்டு வச்சது காங்கிரஸ் தெரியும், தமிழ் மொழியை அழிக்க துடிச்சது காங்கிரஸ் தெரியும், எல்லாம் தெரியும். அப்பெல்லாம் அமைதியா இருந்த திமுக இப்ப ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குனோடனே உன் பழக்க வழக்கத்தெல்லாம் வீட்டுக்கு வெளியே வச்சுக்கோ, வீட்டுக்கு உள்ள வச்சுக்காதுங்கிற மாதிரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்ட உடனே தான் கொந்தளிச்சிருச்சு. ஆனா இது வரைக்கும் சமரசமாக ஒத்து போய் இந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வெண்டிலேட்டர் கூட கிடையாது. அது சொல்லுவாங்கல்ல பிரெயின் டெத்துன்னு, மூளைச்சாவு. அது காங்கிரஸ் கட்சி மூளைச்சாவு அடைஞ்சிருச்சு. மூளைச்சாவு அடைஞ்ச காங்கிரஸ் அறிவிக்காம இருக்கு. அது டெத்துன்னு கன்ஃபார்ம் பண்ணல. அந்த இதை எடுத்துட்டா அது மூளைச்சாவுங்க, டெத்துங்க கன்ஃபார்ம் பண்ண. இன்னது அந்த ஒரு 6 மணி நேரம் இருந்தா மட்டும்தான் அந்த